இறைவா எனக்கு துணையாக வந்தருளும். யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. அல்லேலூயா. நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் கவிதை. அது இன்றியமையாதது. அதை நாம் இழந்து விட்டதாக எண்ணும்போது பாதுகாப்பான புகலிடம் தேடி செல்கிறோம். நம் வாழ்வின் போராட்டங்கள் மற்றும் சோதனைகளின் நடுவே மனித உறவுகள் சில நேரங்களில் கைவிடலாம். ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் உன்னதமானவர். அவரே நம்மை விடுவிப்பவர், தீமையிலிருந்து காப்பவர், தூதர்களை கொண்டு வழி நடத்துபவர். அவர் நிழலே நாம் அடைக்கலாம். அவரே என் புகலிடம் என்று சரணடைந்து
அவரிடம் பாதுகாப்பும் அமைதியும் பெற நாம் மனநிறைவோடு இந்த பாடலை பாடி இறைவனிடம் வேண்டிடுவோம்.
மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அல்லேலூயா. தூரம் 1000 இருந்தாலும் வெளியோரம் நீ நீங்கவில்லை. காலங்கள் பல கடந்தாலும் உன் நினைவுகள் மறக்கவில்லை. மண்ணோடு வேர்கள், விண்ணோடு மேகங்கள், என் உயிரோடு நீ. இப்படி ஒரு நீங்காத உறவு, உன் மௌனத்திலும் கவிதை, என் மூச்சிலும் நீயே. இதயம் துடிக்கும் வரை விட்டு பிரியாத பந்தம் நீ. உன்னோடு கைகோர்த்து செல்லும் போதும், உன் கண்ணோடு கண் சேர்த்து பார்க்கும் போதும், இந்த உலகம் அழகானது, தினம் புதிதானது. இவ்வுலகில் உள்ள உயிர்கள் நம்மை விட்டு நீங்கினாலும் இறைவனின் அன்பு நீங்காதது. அந்த புனிதமான உறவில் நிறைவான உணர்வுடன் அடியேன் என் நிலை மாறி இறையே உன் நிழல் நாடினேன் என்று பாடி இணைந்திடுவோம் இறைவனின் நீங்காத உறவில்.
யோசேப்பே தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். இடையர்கள் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். அல்லேலூயா. அன்பெனும் நதியில் நம் வாழ்க்கை என்னும் படகு பயணம் செய்கிறது. இந்த பயணம் உலக கவலைகளை கடந்து துன்பங்கள் நீங்கி இறைவனுடன் இணைந்து பேரின்ப கரையை அடையும் நோக்கம் கொண்டது. அன்பிற்கு ஈர்க்கும் சக்தியும் இழந்தால் மகிழும் குணமும் உண்டு. மனம் வீசுவதால் மலருக்கு இழப்பில்லை, உயிர் காப்பதால் காற்றுக்கு இழப்பில்லை, நிலம் தருவதால் மரங்களுக்கு இழப்பில்லை, அன்பை கொடுப்பதால் மனிதனுக்கும் இழப்பில்லை. ஆகவே இறைவன் நமக்கு கொடுத்த வற்றாத நதியின் இவ்வுலக மாந்தர் அனைவருடன் பகிர்ந்து வாழ பயணிப்போம் இவ்வாழ்க்கை படகில். அகமெங்கும் படிந்துள்ள துறை நீக்கும்
இடையர்கள் விரைந்து சென்று மரியாமையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். அல்லேலூயா. அனைவரும் இறை வார்த்தைக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41 முதல். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41 முதல். ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆன போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய திருக்குடும்ப சபையினர் தங்களது திருவிழாவிற்கான மாலை ஆராதனையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சிறப்பாக அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவர் இயேசு, அன்னை மரியாள், சூசையப்பர் ஏற்படுத்திய திருக்குடும்பங்களாக இருக்க, அந்த குடும்பங்களைப் போல எல்லா வகையான ஆசிரியை பெற்றுக்கொள்ள சிறப்பாக இந்த மாலை ஆராதனையிலே நாம் வேண்டிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, குடும்பம் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை அழகாக இருக்கிறது. மனிதன் தனித்து வாழவே முடியாது என்பது நமக்கு தெரியும். எந்த ஒரு மனிதனும் மற்றவர்களை சார்ந்துதான் வாழ முடியும். நான் யாருமே இல்லாமல் வாழ்ந்து கொள்வேன், எனக்கு யாருமே தேவையில்லை என்று எந்த ஒரு மனிதனும் வாழவே முடியாது. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கின்ற வரை ஏதாவது யாரையாவது சார்ந்துதான் ஒரு மனிதனால் வாழ முடியும். காலையில் பல் துலக்குவதிலிருந்து நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருட்களுமே யாரோ ஒரு மனிதர் நமக்காக தயாரித்ததுதான். நாம் உண்ணுகின்ற உணவாக இருக்கலாம், உடுத்துகின்ற உடையாக இருக்கலாம், எதை எடுத்தாலும் சரி, நமக்காக இன்னொரு மனிதர் அங்கு உழைத்திருக்கிறார். எனவே அடுத்தவரை சார்ந்துதான் மனிதனால் வாழ முடியும். எனவேதான் அறிவியலார் சொல்வார்கள், ஹியூமன் இஸ் a social animal என்று சொல்வார்கள். மனிதன் ஒரு சமூக விலங்கு. இந்த சமூகத்தை சார்ந்து மட்டும்தான் அவனால் வாழ முடியும். அப்ப மற்ற தேவைகளுக்காக மனிதன் பிற மனிதர்களை மறைமுகமாகவோ நேரடியாகவோ சார்ந்து இருக்கிற போது தன் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான தருணத்திலே வளர்கின்ற அந்த காலமாக இருக்கலாம், அவனது அடிப்படை தேவைகளுக்காகவும் உளவியல் தேவைகளுக்காகவும் கிடைக்க வேண்டிய அன்பு, ஆதரவு, இது எல்லாம் கிடைப்பதற்காகவும் ஒரு மனிதன் தன் குடும்பத்தை சார்ந்துதான் வாழ முடியும். குடும்பம் இல்லாத மனிதர்கள் அவர்களது வாழ்வு திசை மாறி போவதை பார்க்க முடிகிறது.
எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர் இல்லாமல் பல்வேறு அனாதை விடுதிகளிலோ ஆதரவற்றோர் இல்லங்களிலோ வாழ்ந்து கொண்டிருக்கிற குழந்தைகளை பார்த்தீர்கள் என்றால் அந்த குழந்தைகள் அன்புக்காக எவ்வளவு இயங்குகிறார்கள் என்பதை பார்க்க முடியும். அதே நேரத்தில் அவர்களது வாழ்க்கையே சற்று வித்தியாசமாக இருக்கும். அவ்வளவு எளிதாக பண்பட்டவர்களாக அவர்கள் வளர முடியாது. ஏனென்றால் பிறந்ததிலிருந்து ஒரு தாய் ஒரு தகப்பன் அந்த குழந்தையை வளர்க்கின்ற அந்த வகைதான் அந்த குழந்தையை ஒரு இந்த சமூகத்திற்குரிய குழந்தையாக மாற்றுகிறது. அப்போ இன்றைக்கு நாம் எல்லாருமே கடவுள் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்திற்காக நன்றி சொல்லுவோம். நல்ல ஒரு தகப்பனை, ஒரு தாயை, நல்ல கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, உடன் பிறந்தவர்களை என்று ஒரு அழகான குடும்பத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த குடும்பத்திற்கு எப்போதுமே நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் தந்த இந்த குடும்பத்திற்காக ஒரு தாய் இல்லாத குழந்தையிடம் கேட்டு பார்த்தால் தெரியும் தாயின் அருமை எவ்வளவு என்று. ஒரு தகப்பன் இல்லாத குழந்தைக்கு தான் தெரியும் தகப்பன் எவ்வளவு பாதுகாப்புக்காக தேவைப்படுகிறான் என்று. ஆக எல்லா மனிதர்களுக்குமே இந்த குடும்பம் வாய்த்து விடுவதில்லை. நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த திருக்குடும்ப பெருவிழாவினுடைய இந்த மாலை ஆராதனையிலே ஆண்டவருக்கு எப்போதுமே நன்றி சொல்லும். முதல் காரியமே அதான், ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த குடும்பத்திற்காக நன்றி. எனக்கு தந்திருக்கிற இந்த கணவனுக்காக, மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பெற்றோருக்காக ஆண்டவர் மக்கள் நன்றி என்று நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்க முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த குடும்பங்கள் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கான மனிதர்களை உருவாக்குகின்ற ஒரு தொழிற்சாலையாகவே தான் இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் இந்த சமூகத்திலே பொறுப்பானவர்களாகவும் பொறுப்பற்றவர்களாகவும் இந்த சமூகத்தினுடைய ஒரு சொத்தாகவும் இல்ல சமூகத்தையே சீரழிக்கிறார்களாக மாறுவது எல்லாமே ஒரு குடும்பத்தில் அந்த குழந்தை வளர்ப்பதில் தான் இருக்கிறது. அதான் ஒரு பழைய பாடம் ஒன்று இல்லையா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை மட்டுமல்ல பெற்றோரின் வளர்ப்பு நிலை தானே. அப்போ இன்றைக்கு அந்த குழந்தை இந்த சமூகத்திற்குரிய ஒரு பொறுப்பான ஒரு மகளாக கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. அப்போ இன்றைக்கு நாம் அப்படி வளர்ப்பதற்கு நம் குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக இன்றைக்கு இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய நாள் நமக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. எப்படி அன்னை மரியாள், சூசையப்பர், குழந்தை இயேசு ஒரு திருக்குடும்பமாக மாறினார்களோ, எப்போது திருக்குடும்பமாக மாறியது? அந்த குடும்பம் ஆண்டவரை தங்களது குடும்பத்தின் உறுப்பினராக கொண்டிருக்கிற போது, கடவுள் அந்த குடும்பத்தில் இருக்கிற போது, இறை தன்மை ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற போது, இறை பிரசன்னம் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பம் திருக்குடும்பமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு அந்த குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக மாறுவதற்கு நமக்கு முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டதாக உண்மையிலேயே நாம் கொடுத்து வைத்தவர்கள். எதை எடுத்தாலும் சரி நமக்கு ஒரு முன்மாதிரி இருந்து கொண்டே இருக்கிறார். அது புனிதர்களாக இருக்கலாம், விழிய மாந்தர்களாக இருக்கலாம். நாம் ஏதோ கதையை வைத்து நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லவில்லை. இந்த உலகில் ரத்தமும் சதையுமாக பிறந்து வாழ்ந்து வளர்ந்து நமக்கு முன்னுதாரணமாக பல பேர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றித்தான் நாம் ஒவ்வொன்றுக்குமே முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு திருக்குடும்பம் நமக்கு இந்த உலகில் வாழ்ந்திருக்கிறது. ஏதோ கற்பனையில் உள்ள குடும்பம் அல்ல, வாழ்ந்த குடும்பம், இந்த மண்ணிலே வரலாற்று குடும்பம். அப்ப இன்றைக்கு அந்த குடும்பத்தை, அந்த திருக்குடும்பத்தை பின்பற்றி நாம் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த குடும்பத்தில் இருந்த கணவனாக, தந்தையாக இருந்த சூசை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு மனைவியாக, ஒரு தாயாக இருந்த அன்னை மரியாளை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு மகனாக இருந்த இயேசுவை எடுத்துக்கொண்டாலும் சரி, எப்படி ஒரு கணவன் ஒரு தகப்பன் வாழ வேண்டும், எப்படி ஒரு தாய் ஒரு மனைவி வாழ வேண்டும், எப்படி ஒரு பிள்ளை வாழ வேண்டும் என்பதற்கு இவர்கள் 3 பேரும் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அப்ப இவர்களிடமிருந்து இன்றைக்கு ஒரு சில பண்புகளை கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்ப எதை சொல்லலாம் என்கிற போது பலது இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்குமே 2 பண்புகள் பொருந்தி வருவதை அழகாக பார்க்க முடிகிறது. சூசைப்பர் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு தகப்பனாக, ஒரு கணவனாக அவரிடமிருந்த பொறுமையும் பொறுப்புணர்வும் இன்றைக்கு எல்லா கணவனுக்கும் எல்லா தந்தையர்களுக்கும் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. அன்னை மரியாளை எடுத்துக்கொள்கிற போது அன்னை மரியாளிடத்தில் இருந்த இறை நம்பிக்கையும் தியாகமும் எல்லா மனைவியருக்கும் எல்லா தாய்க்கும் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. இயேசுவை எடுத்துக்கொள்கிற போது ஒரு பிள்ளையாக, ஒரு மகனாக அவரிடமிருந்த கீழ்ப்படிதலும் இந்த உலகத்திற்காக
இந்த பொது வாழ்வுக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தலும் இன்றைக்கு நமக்கு உதாரணமாக இருக்கிறது. எனவே இந்த பண்புகள் ஒவ்வொருவரிடம் இருக்கிற இந்த 2 பண்புகள் தான் இன்றைக்கு நம் குடும்பத்திற்கு தேவையாக இருக்கிறது. முதலில் சூசைப்பர் எடுத்துக்கொள்வோம். ஒரு குடும்ப தலைவர், ஒரு கணவன், ஒரு தந்தை, இந்த 2 பொறுப்பிலும் இருக்கிறார். இவரிடத்தில் இருக்கிற அந்த பொறுமை, எனவேதான் அவருக்கு பிரார்த்தனையில் நாம் கொடுக்கிற ஒரு பெயர் என்ன? பொறுமையின் கண்ணாடியே என்று அவருக்கு நாம் பிரார்த்தனையில் சொல்லுவோம். அவருடைய பொறுமை இன்றைக்கு அத்துணை கணவர்களுக்கும் தேவையாக இருக்கிறது. யோசித்து பார்ப்போமே, இந்த மனுஷன் பொறுமை இல்லாம அவசரப்படக்கூடிய ஒரு கணவனாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இன்றைக்கு இந்த மீட்பு திட்டமே சிதைந்து போயிடும். தனக்கு மன ஒப்பந்தமாயிருக்கிற மனைவி தன்னை அறியாமல் கருவுற்றிருக்கிறாள் என்று தெரிய வருகிறது. ஒரு கணவனுக்கு அது தெரிய வருகிறது. இது தெரிய வந்த பின்னரும் அவர் பொறுமையோடு இருக்கிறார். அதுதான் அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய பண்பாக இருக்கிறது, அவருடைய பொறுமை. என்ன நடக்குது? போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப முக்கியம் கிடையாது. இங்க பாருங்க, இதுதான் முக்கியம். ஆக அவரிடம் இருக்கிற அந்த ஒரு பொறுமை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. அவர் பொறுமை இல்லாம எப்படி என் மனைவி இப்படி கருவுற்றிருக்கலாம் என்று பொது வெளியில் வந்திருந்தார் என்று வைத்துக் கொள்ளும். ஏன்னா அன்றைக்கு ஒரு ஆண் செய்ய வேண்டிய கடமை அது. தன்னை அறியாமல் தன் மனைவி கருவுற்றிருக்கிற போது பொது வெளியில் அதை தெரிவித்து அந்த மனைவியை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது யூத சட்டம். அவர் சட்டத்தின்படி செயல்பட வேண்டும் என்று நினைத்திருந்தார், பொறுமையற்றவராக இருந்திருந்தால் இதை செய்திருப்பார். மீட்பு திட்டம் அதோடு முடிந்து போயிடும். ஆனால் பொறுமையோடு இருக்கிறார். ஏதோ நடந்திருக்கிறது, என்னவென்று தெரியவில்லை, என்னுடைய அறிவுக்குட்படவில்லை என்று பொறுமையோடு காத்திருக்கிறார். அந்த பொறுமை என்ன நடக்கிறது? கடவுளே இறங்கி வந்து அவருக்கு விளக்கம் கொடுக்கிறார். இரவில் கனவிலே கடவுளின் தூதரே வந்து, சூசை, நீ உன் மனைவியை ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம், அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்று கடவுளே இறங்கி வந்து அவருடைய பொறுமைக்கு விளக்கம் கொடுக்கிறார். அப்போ இப்போ கடவுளின் பிள்ளை என்று தெரிய வந்து விட்டது, தனக்கு பிறக்காத பிள்ளை. அப்படி இருக்கிற போது ஒரு கணவனாக, ஒரு தகப்பனாக அவர் செய்த அத்துணை செயல்களுமே அவருடைய பொறுமைக்கும் பொறுப்புணர்வுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. என் பிள்ளை கிடையாது, அப்போ எனக்கு பெயரளவில் தான் இவள் மனைவி. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த குழந்தையை பெற்றெடுக்க பெத்லகேமில் வீடு வீடாக போய் கதவை தட்டுகிறார். அடுத்து பிறந்த குழந்தையை தூக்கி கொண்டு அகதியாக எகிப்துக்கு ஓடுகிறார். திரும்ப அங்கிருந்து கடவுளின் தூதர் சொன்னவுடன் மீண்டும் திரும்பி வருகிறார். இது எல்லாமே கனவில் மட்டும்தான் நடக்கிறது. அன்னை மரியாளுக்கு அது நேரடியாக கடவுளின் தூதர் தோன்றி சொல்கிறார். சூசையப்பருக்கு அத்துணையும் கனவில் மட்டும்தான் நடக்கிறது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார். குழந்தையை மீண்டும் இங்கு கொண்டு வருகிறார், நாசரேத்துக்கு கொண்டு வருகிறார். அடுத்து இன்றைய நற்செய்தியில் பார்த்தோம், காணாமல் போகிற குழந்தையை தேடி பரிதவித்து போகிறார் மரியாளோடு சேர்ந்து. அப்ப இவர் செய்த அத்துணை வேலையிலுமே எங்குமே எதையுமே பேசவும் இல்லை, பொறுமை இழந்து அவசரப்படவும் இல்லை, எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செய்யவில்லை, பொறுமையோடு இருக்கிறார். அத்துணையும் கடவுளின் திட்டம், நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். அந்த பொறுமை, அந்த பொறுமையின் விளைவாக அவரிடமிருந்த பொறுப்புணர்வு. ஒரு கணவனாக தன் மனைவிக்கு கடைசி வரை ஒரு நல்ல கணவனாக இருக்கிறார். சந்தேகப்பட்டவருடைய சூழ்நிலை வந்தால் கூட அதையும் தாண்டி அவரை பாதுகாக்கிறார். ஒரு தகப்பனாக தன் குழந்தை 12 வயது வரை வளர்வதற்கு அவர் எப்போதும் தன்னுடைய வாழ்வினுடைய கடைசி மூச்சு வரை ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். தன் பிள்ளைக்கு தன்னுடைய தொழிலை கற்றுக் கொடுக்கிறார். இப்படி எல்லா வகையிலும் அவரிடம் இருக்கிற அந்த பொறுப்புணர்வு, அந்த பொறுமை இன்றைக்கு நம்முடைய கணவன்மார்களுக்கு, தந்தையர்களுக்கு தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு பல நேரங்களில் வீட்டிலே நாம் நினைத்தது நடக்காத போது, நாம் எடுக்கிற முடிவை செயல்படுத்த முடியாத போது, இன்றைக்கு எத்தனை கணவன்மார்கள் அதை பொறுமையோடு அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் சொன்னதான் நடக்கணும் அப்படின்ட்டு எத்தனை பேர் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு பொறுப்புள்ள ஒரு தகப்பனாக இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறோமா? இன்றைக்கு நம்மை பார்த்துதான் நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு நான் குடிக்கிறேன் என்றால் என்னை பார்த்துதான் என் பிள்ளையும் குடிக்க ஆரம்பிக்கிறது. நான் புகைப்பிடிக்கிறேன் என்றால் என்னை பார்த்தான் என் குழந்தையும் புகைப்பிடிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? என் பிள்ளைக்கு ஒரு முன்மாதிரியான பொறுப்புள்ள ஒரு தகப்பனாக இன்றைக்கு இருக்கிறோமா? அதைத்தான் சூசையப்பர் இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக அன்னை மரியாள். அன்னை மரியாளுடைய வாழ்வை பார்க்கிற போது
ஒரு மனைவியாக, ஒரு தாயாக அவரிடம் காணப்பட்ட இந்த இரண்டு பண்புகள். முதலிலே ஒரு மனைவியாக அவரிடம் இருந்த அந்த நம்பிக்கை. வானதூதர் சொல்லுகிறார், 14 வயதில் அவருக்கு எதுவுமே புரியவில்லை. எதுவுமே புரியாவிட்டால் கூட கடவுளை நம்பி அத்தனையும் ஏற்றுக்கொள்கிறார். நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தை ஏதோ அது நடக்கட்டும் என்று ஏற்றுக்கொள்கிறார். எனவேதான் எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கிற போது எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து, ஆண்டவரின் வார்த்தையை நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை வாழ்த்துகிறார். ஆக அந்த நம்பிக்கை எனக்கு புரியவில்லை, என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு இல்லை, என் சிந்தனையை தாண்டி நிற்கிறது கடவுளின் திட்டம். இருப்பினும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நம்புகிறேன், கடவுளை நம்புகிறேன், கடவுளுடைய வார்த்தையை நம்புகிறேன் என்று அந்த நம்பிக்கை அந்த ஒரு மனைவியாக, ஒரு பெண்ணாக அவரிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையினுடைய விளைவுதான் அவரிடம் காணப்பட்ட அந்த தியாகம். ஒரு தாயாக தன் வாழ்க்கையை முழுமையாக கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறார், தன் இளமையை கடவுளுக்காக கொடுக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே தூக்கி ஆண்டவரிடத்திலே கொடுக்கிறார். ஆக இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மார்களுக்கும், மனைவிமார்களுக்கும் இந்த நம்பிக்கையும் தியாகமும் நாம் கொண்டவர்களாக இருக்கிறோமா? குடும்பத்தில் பல நேரங்களில் நாம் நம் அறிவுக்குட்பட்டு பலவை நடக்காமல் இருக்கலாம், நாம் கேட்காதது பலவை நடந்து கொண்டிருக்கலாம், நம் விருப்பத்திற்கு மாறாக கூட நடக்கலாம், நமக்கு கட்டுப்பட்டதாக இல்லாமல் இருக்கலாம். இந்த சூழ்நிலைகளில் நான் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு இருக்கிறேன், கடவுள் பார்த்துக் கொள்வார், கடவுள் என் குடும்பத்தை கைவிட மாட்டார் அப்படிங்கிற அன்னை மரியாள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையோடு நம்முடைய குடும்பங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோமா? அதே போல் தியாகம். இன்றைக்கு தாய் என்றாலே தியாகத்தினுடைய மறுபிம்பம் தான். இன்றைக்கு என் பிள்ளைக்காக, என் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய நான் முன் வருகிறேனா? அந்த தியாகம் தான் ஒரு தாயினுடைய பண்பாக இன்றைக்கு பார்க்க முடிகிறது. ஆக இந்த இரண்டையும் இன்றைக்கு தாய் கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒரு குழந்தையாக கீழ்ப்படிதல், இதுதான் ஒரு உயரிய பண்பு. இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்க வேண்டிய ஒரு உயரிய பண்பாக ஆண்டவர் இயேசு இந்த கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளை வைத்திருக்கிறோம்? எந்த சூழ்நிலையிலும் கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஆக இந்த 3 பண்புகளையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் கற்றுக்கொள்ள இன்றைக்கு திருக்குடும்பத்தில் நாம் அன்றாடுவோம். திருக்குடும்பமை எங்களது குடும்ப தலைவர்கள் பொறுமையோடும் பொறுப்புணர்வோடும் தந்தை சூசையை போல வாழ்வதற்கு வழிகாட்டும். அன்னை மரியாளை இதோ எங்கள் வீட்டில் இருக்கின்ற எங்கள் தாய்மார்கள், மனைவிமார்கள் உம்மை போல இறை நம்பிக்கையுடனும் தியாகத்துடனும் வாழ வழிகாட்டும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் பிள்ளைகள் உம்மை போல கீழ்ப்படிதலோடும் இந்த உலகுக்காக தன்னையே அர்ப்பணித்தது போல அடுத்தவருக்காக வாழ்வதற்கும் உரிய நல்ல உள்ளத்தையும் எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும் என்று கேட்போம். திருக்குடும்பம் நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். அனைவரும் எழுந்து நிற்போம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே அவர் குடிகொண்டார். மரியாளின் பாடல். Amen.
ஒரு குடும்பம் தரப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய முன்மாதிரியை பின்பற்றி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நேரத்திலே நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுகளை திருக்குடும்பத்திடம் நாம் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். சற்று நேரம் கண்களை மூடி சிறப்பாக நம்முடைய குடும்பங்களை ஆண்டவரை கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய கணவனுக்காக, நம் மனைவிக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம் பெற்றோருக்காக, நம் உடன் பிறந்தவர்களுக்காக நல்ல உடலுள்ள சுகம் பெற்றுக்கொள்ள, செய்கின்ற தொழில், வியாபாரம், பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, பிள்ளைகளுடைய படிப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, நம் குடும்பத்தில் நாம் எடுக்கிற முயற்சிகளை, புதிய திட்டங்களை ஆண்டவர் வெற்றியோடு நடத்தி தர சிறப்பாக இந்த நேரத்திலே மன்றாடுவோம். எல்லா மன்றாட்டுகளை ஒன்றாக இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை ஒன்றாக இணைந்து பாடுவோம். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோம்.
நிரப்புமாக. இறைவா, திருக்குடும்பம் எங்கள் குடும்ப வாழ்வின் அன்புறவுகளுக்கும் அறநெறிகளுக்கும் சிறந்த இலக்கணமாக திகழ்கின்றது. இதனை நினைந்து நாங்கள் இன்று விழா கொண்டாடுகின்றோம். இயேசுவும் கன்னிமரியும் சூசையப்பரும் வாழ்ந்து குடும்ப வாழ்க்கையை பின்பற்றி நாங்களும் மனித அன்பின் மேன்மையையும் மனித மாண்பின் சிறப்பையும் உணர்ந்து மகிழவும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் வாழவும் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து எல்லா வரங்களாலும் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக.
கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. பலவீன நேரம் நின் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேனென்றேன். பலவீன நேரம் நின் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேனென்றேன். நிலம் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உண்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உண்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. இதோ தாய் போல தேற்றி நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவரை உற்று நோக்கி, இதோ திருக்குடும்பத்தினுடைய செல்ல பிள்ளையாக குடும்பத்தை திருக்குடும்பமாக மாற்றியவராகிய நற்கருணை ஆண்டவர் நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்க, நம் குடும்பங்களின் தேவைகளை நிறைவேற்றி நம் குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக மாற சிறப்பாக இதோ ஒவ்வொரு தந்தையரும் ஒவ்வொரு கணவன்மார்களும் தந்தை சுசையைப் போல பொறுப்புணர்வோடும் பொறுமையோடும் வாழ, ஒவ்வொரு மனைவிமார்களும் தாய்மார்களும் அன்னை மரியாதை போல இறை நம்பிக்கையோடும் தியாகத்தோடும் வாழவும், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் இயேசுவை போல நற்கருணை ஆண்டவரை போல கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாக மற்றவருக்காக வாழ்கின்ற பிள்ளைகளாக வாழவும் இந்த நேரத்தில் நம் குடும்பங்களை திருக்குடும்பத்திடம் ஒப்பு கொடுத்து இதோ
நம் நாள் இருக்கின்ற நற்கரணை ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றி என் குடும்பங்கள் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ இதோ இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு ஆசையை தாரும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.